முன்னாடி சுக்கன கட்ட என்ன சொல்லிட்டு போயிருப்பானா, எனக்கு ஏகப்பட்ட முக்கியமான வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன், நீங்க சண்டை போடுங்கன்னு சொல்லிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். சோ அந்த முக்கியமான வேலை என்னன்னா, இந்த கல்லிங் எம் சீக்கிரமா முடிவுக்கு கொண்டு வரதுக்காக இவனே உள்ள இறங்கி எல்லா பிளேயர்ஸுமே கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இந்த பொண்ணை கொல்ல ட்ரை பண்ணும்போது தான் இந்த பொண்ணு தப்பிச்சு இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கா. அந்த ஒரு சமயத்துல கெஞ்சாக்கு ஏவி விட்டா ஒன் ஆஃப் த கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, அந்த பொண்ணோட தலையை டக்குன்னு கேப்சர் பண்ணுது. அப்படி கேப்சர் பண்ண அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் பாக்குறதுக்கு ஜெல்லி மாதிரியும் அதுக்குள்ள வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இப்படி இருக்கிறதுனால அந்த பொண்ணால மூச்சே விட முடியல. அப்பதான் ஒரு மரத்துக்கு மேல கெஞ்சாக்கு உட்காந்துக்கிட்டு, இப்ப நீங்க ஒரு விஷயத்த சாப்பிடுறீங்க, அது டேஸ்டே இல்லாம மட்டமா இருந்துச்சுன்னா அதுல கொஞ்சம் சீசனிங் ஆட் பண்ணுவீங்க. அதுவே அதிகமாயிருச்சுன்னா தண்ணி ஊத்தி அதை டைலூட் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் நீங்களும் எனக்கும். நீங்களா வெறும் சீசனிங் வாட்டர் மாதிரி தான். உங்களை கொள்றதுக்கு ரொம்ப எமோஷனலா கவலைலாம் பட வேணாம் அப்படின்னு கெஞ்சாக்கு பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த பொண்ணு என்ன பண்றானா, அவளோட கர்ஸ்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளோட முடியில இருந்து ஒரு சின்ன புல்லட் மாதிரி பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு டைரக்டா கெஞ்சாக்கு அட்டாக் பண்ண ட்ரை பண்றா. ஆக்சுவலா இந்த பவர் மையூர் அகாடமியால சீசன் 6 சீசன் 7 சரியா தெரியல. ஆல்ஃபோரன் என்ன பண்ணிருப்பானா, டெக்குவை தேடி கொள்றதுக்காக ஒரு பொண்ணை ரெக்ரூட் பண்ணிருப்பான். அந்த ஒரு பொண்ணுகிட்டயுமே இதே மாதிரி பவர் தான் இருந்திருக்கும். சோ பேக் டு தி டாபிக். இப்படி அந்த பொண்ணு கெஞ்சாக்கு அட்டாக் பண்ணும்போது கெஞ்சாக்கு என்ன பண்றானா, மரத்துல இருந்து கீழே இறங்குறான். அப்படி இறங்குற அந்த ஒரு சமயத்துல அந்த பொண்ணோட தலையை சுத்தி இருந்த அந்த கர்ஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுதுன்னா, டக்குன்னு ஐஸா மாறிடுது. ஒரு ஐஸ் கியூபா மாறினதுக்கு அப்புறம் கெஞ்சாக்கு என்ன பண்றான்னு கீழே இறங்கிட்டு அந்த ஐஸ் கியூப் மேல டக்குன்னு சுண்டி விடுறான். இந்த வைப்ரேஷன்ல அந்த ஐஸ் கியூப் பிரேக் ஆகுது. ஆல்ரெடி இதுக்குள்ள தண்ணி இருந்ததுனால அந்த வாட்டர்ன்றது அந்த பொண்ணோட மூக்கா இருக்கட்டும் காதா இருக்கட்டும் கிடைக்கிற கேப் எல்லாத்திலுமே போயிருக்கும். கூடவே சேர்த்து அதுவும் ஐஸ் கட்டியா மாறி இப்படி உடையும் போது ஃபேஸ்ல அந்த பொண்ணுக்கு பயங்கரமான சிவியரான டேமேஜ் ஏற்படுது. இதனால சாகக்கூடிய நிலைமைக்கு அந்த பொண்ணு போறான். அண்ட் சாகக்கூடிய அந்த ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கெஞ்சாக்கோ பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன கேக்குறானா, எப்படி எல்லா பிளேயர்ஸுமே நீ ட்ராக் பண்ற அப்படின்னு கேட்டுட்டு அந்த பொண்ணு அதே இடத்துல இறந்து போறான். அண்ட் செத்து போன அந்த பொண்ணோட